திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அப்படியே கையோட பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருக்காரு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிவிகே தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், விஜய் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு வைப் மூட்லேயே இருந்தாங்க. நேற்று ஃபுல்லாக இன்டர்நெட்டை திறக்க முடியல, ஃபுல்லாக இந்த ஒரே சாங் தான். எஸ், எப்படி விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு கொடி பாடல், கொள்கை பாடல் அப்படின்ற பாட்டோட சேர்த்து உங்க விஜய் நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். விஜய் வெளியே வரும்போதெல்லாம் அந்த பாடம் ரிப்பீட் மோட்ல போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 3 பாட்டுகளும் மக்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்போ அதோட சேர்த்து எலெக்ஷன் கேம்பெயின் சாங்னு ஒரு சாங் விட்டுருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாங்கில் என்ன சொல்ல வர்றாரு விஜய் அப்படின்னா, விசில் சின்னத்துக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னனோ அதெல்லாம் வந்து நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி அவர் மேலே அந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, கடந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த 3 பாடல்களுமே ஒரு கொடி பாடல்லாம் அந்த கொடியை விளக்கக்கூடிய பாடலாக இருந்துச்சு, கொள்கை பாடல் கொள்கை விளக்க பாடலாக இருந்துச்சு. அந்த உங்க விஜய் நான் வரேன் அப்படிங்கிறது அவருடைய ஒரு மாஸ் என்ட்ரிக்கான ஒரு சாங்காக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டில் முழுக்க முழுக்க அவர் என்னென்ன வழிகளை சந்திச்சாரு, எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்தாரு, என்னென்ன விமர்சனங்கள் அவர் மேலே வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்று இன்ச் பை இன்ச்சாக வந்து போட்டிருக்காரு. கரெக்டாக ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் அவர் என்ட்ரி ஆகும்போது இந்த சாங்கோட பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த சாங் வந்து பயங்கரமாக அது வந்து மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த 4 வரி இன்னைக்கு ரிப்பீட் மோடில் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய 4 வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னந்தனி ஆளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் எட்டி பார்த்தா பின்னாடி 8 கோடி பேரு அப்படின்ற அந்த 4 லைன் தான். அதுக்கப்புறம் வந்து நீ விசிலுக்கு ஓட்டு போடு, அப்புறம் அலறப்போது ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் அப்டேட் என்னவா இருக்கும், இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இதை டீகோட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எல்லாருமே வந்து மாறி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.